ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இன்விசிபிள் ஜிப் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுதான் ஜிப்பர் ஃபுட். இந்த ஜிப்பர் ஃபுட் இருந்தால் தான் நம்மளால் இன்விசிபிள் ஜிப் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எந்த மிஷினாக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ ஜிப் எடுத்து மேலே மார்க் பண்ணிக்கலாம் 2 சைடுமே. அதுக்கப்புறம் ஜிப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிப் ஓப்பன் பண்ணி திருப்பிக்கணும். ஓப்பன் பண்ண இதில் திருப்பிட்டு அந்த நல்லா அந்த ஜிப்போட இதில் நல்லா விரிச்சு விட்டு நம்ம இப்படி அடிச்சுட்டே போகணும். நான் ஒரு பேபி ஃப்ராக்குக்கு அடிச்சிட்ருக்கேன். இதோட வீடியோ வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி அதை நல்லா விரிச்சு விட்டு அடிங்க. அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். இல்லாட்டினா உங்களுக்கு அந்தளவு ஃபினிஷிங் கிடைக்காது. எண்டு வரைக்கும் அடிக்கணும். நம்ம எந்த இடத்துல ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறோமோ அது வரைக்கும் அடிச்சுக்கணும். இப்போ நாங்கள் அங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணுறேன். அதோடு அந்த ஜிப் ஃபினிஷ் ஆகும். அதோட எட்ஜை வச்சு அதையும் அந்த இடத்துல நல்லா விரிச்சு விட்டு நம்ம அடிச்சு விட்டு எடுத்துக்கணும். அந்த எண்டில் ஒரு ஓட்டு தையல் போட்டு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. நல்லா கீழே இருக்கிற கிளாத்தை தள்ளி விட்டுட்டு ஜிப்பின்னு நல்லா விரிச்சு விட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு அடிச்சிட்டோம். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அனதர் சைடில் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே மார்க் பண்ணணும். ஜிப் பாருங்கள், ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஜிப் கரெக்டாக போட முடியுதா என்னங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு கீழே நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிருக்கோ, அதாவது கீழே எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ, அந்த ஓப்பன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ ஜிப் ஏச பூசலாக போகாது. உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷ் கரெக்டாக இருக்கும். அதுக்காக கீழே அதை மார்க் பண்ணிக்கிறோம். 2 சைடுமே, பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ கன்ஃபியூஷன் ஆகாது. எந்த இடத்துல நம்ம வச்சாலுமே அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு முதல்ல சொன்ன மாதிரியே திருப்பி தான் அடிக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போவுமே ஜிப்பு இப்படி திருப்பி தான் அடிக்கணும். அதை திருப்புறதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா ஜிப் எண்டில் க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக வராது. நம்ம இந்த சைடு அடிக்கும்போது கிளாத் நம்ம இப்படி தான் வச்சு அடிக்கணும். சேம் அதே போல் தான் அந்த எண்டில் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்சில் கரெக்டாக வச்சு அடிச்சுக்கோங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஜிப்பு நல்லா இழுத்து பிடிச்சி அந்த அவங்க கொடுத்துருக்குற அந்த இதுலேயே லைன்லேயே அடிச்சிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இதை அடிக்கிற போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2-3 டைம்ஸ் அடித்து பழகிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஜிப்பு. இப்போ அதை அடித்தாச்சு. ஸ்டார்டிங்கில் ஓட்டு தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இது ரொம்ப முக்கியமான
இது முக்கியமான வந்து இடம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி அதை வந்து உள்ளே இது பண்ணிக்கணும். உள்ளே இது பண்ணி ஜிப்பை மட்டும் லைட்டாக கீழே இருந்து மேலே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே கீழே உள்ளே தள்ளி விட்டு அதை கீழே பிடிச்சிட்டு ஜிப்பை வந்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் வந்து ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு வந்து இது நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் வேணும்னா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சுற்றி வந்து தையல் போட்டு இன்னும் நீட்டாக பக்காவாக பண்ணிக்கலாம். மேலும் இது போல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.